ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ராகினி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போது அஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்த வெண்ணிலாவை எப்படி அந்த விஜய் முன்னாடி போய் நிறுத்துறது, இவளுக்கு எந்த ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் அவகிட்டே வச்சுட்டு இருக்கா. அப்போது கண்டிப்பாக அவளுக்கு விஜய் மட்டும் ஞாபகத்தில் இருக்குன்னு இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா. இவளை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா போதும், அந்த வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை இப்போவே கூட்டிகிட்டு போய் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் காலையில் தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண, நிதானமாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா அவன் மொத்தமாக இவ்வளோ பற்றி தான் யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் முதல்ல காவேரி கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும். காவேரி மூலியமாக தான் விஜய்க்கு தெரிய வரணும். அவள் ஒரு நாளும் எப்படி என்ன கஷ்டப்படுத்தினா அதே மாதிரி அவள் கஷ்டப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அஜய்கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா, என் அப்பா என்னோட சந்தோஷத்துக்காக எங்கே இருந்தாலும் கரெக்டாக ஆசிரமத்தில் தான் இருக்கான்னுட்டு கண்டுபிடிச்சி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா இல்லையா, நீயும் இருக்கே தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க அஜயை. இல்லைம்மா, அஜய் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணுது. உனக்காக விடாமல் காலையில் நைட்டுன்னு விடாமல் வெண்ணிலாவை தேடினது அஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அஜய், தெரியாமல் நான் உங்களை திட்டேன், பரவாயில்ல விடு, உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க. இதோட ராகினியை யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியும்.